தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சனிக்கிழமை திருச்சியில் நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களை போல தான் நானும் அதை பார்த்தேன். ஆனால் பார்த்த உடனேயும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்திருக்கும். அதில் என்னுடைய கருத்துக்கு ஒத்தமான சிந்தனைகள் பல பேருக்கு வந்திருக்கும். அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய ஒரு மாநாடு. அதை பார்க்கும்போது இது 2009 இருந்திருந்தால் எம் இனப்படுகொலை நடந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் தான் முதல்ல எல்லாருடைய மனசுலையும் வந்திருக்கும். அப்படி தான் எனக்கு வந்துச்சு. 2009 இறுதிக்கட்ட போர், அதற்கு முன்னால் 2008 2007 இதில் எல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய இந்த தம்பி தங்கைகள் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இனப்படுகொலை நடந்திருக்கிற வாய்ப்பே இல்லையே. இப்படி ஒரு கூட்டம் அன்னைக்கு இல்லாமல் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. யார் யாரையும் நம்பினோம். வைகோவை நம்பினாங்க, ஐயா நெடுமாறனை நம்பினாங்க, திருமாவளவனை நம்பினாங்க, எல்லாரையும் நம்பினாங்க. ஆனால் அன்று எல்லாரும் முன்னாலேயே நாம் கையெறிய நிலையில் நம்ம அனாதையாகத்தான் அன்னைக்கு இருந்தோமே தவிர நமக்காக இந்திய ஒன்றியத்தை அசைக்கக்கூடிய, இந்திய ஒன்றியத்திற்கு அழுத்தம் தரக்கூடிய அந்த அரசியலை யாரும் செய்யலை. அதிலிருந்து பிறந்தது தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத அந்த மாநாட்டில் உட்கார்ந்துருக்கும்போது நம்முடைய நினைவுகளில் அழுத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பேராற்றல் நமக்கு வந்துருச்சு. இனிமேல் தமிழர்களை அழிக்க ஒழிக்க இனிமேல் எவராலும் முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் அமைப்பாக இருந்த கட்சி அமைப்பை கட்சியாக கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய மக்கள் திரள் ஒரு மாநாடை நடத்துகிறாங்கன்னா இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு வந்தாச்சு. 234 வேட்பாளர்கள் எல்லாரும் கூட்டணி அது இதுன்னு போயிட்டு இருக்கிறப்ப அந்த தொகுதி எங்களுக்கா இல்லை அவங்களுக்கா, அந்த தொகுதியில் யாரை நிப்பாட்டலாம், எந்த சின்னத்தில் நிற்கலாம், இப்படியெல்லாம் இருக்கிறப்ப 234 தொகுதிகளிலுமே ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டுது எந்த குழப்பமும் இல்லாமல், யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காம போய் 234 தொகுதிகளையும் அறிவிச்சு அந்த 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அமர வைக்கிறதுங்கிறது அநேகமாக உலக அரசியலையே நடந்துடாத ஒன்று. அவ்வளோ பெரிய நேர்த்தியான ஒரு கட்டமைப்பை, ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிறத அந்த மாநாடு காமிச்சிச்சு. இன்றைக்கு பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் இலவசங்களை பேசுவாங்க, மற்றதெல்லாம் பேசுவாங்க, எப்படி ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு பேசுவாங்க, எப்படி பணத்தை கொடுக்கலாம், எந்த வழியில் கொடுக்கலாம், ராத்திரி 5 மணிக்கு போடுவோமா, சாயங்காலம் 6 மணிக்கு போடுவோமா, சொல்லாமல் ரகசியமாக வச்சு போடுவோமா, இப்படியெல்லாம் சிந்திப்பான். ஆனால் தன் மண்ணினுடைய வளம் களவு போகுது, நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் இப்படி எல்லாம் போகுதுன்னு ஆதங்கப்படக்கூடிய கட்சி அதற்காக ஒரு மாநாடு நடத்துதுன்னா குடும்பமாக வந்துட்டான் பிள்ளைங்க. இது மாதிரி எந்த கட்சியிலையாவது குடும்பமாக வந்து யாராவது இருக்கிறாங்களா? தன்னுடைய குழந்தைகளை முதற்கொண்டு தைரியமாக நாம் போனோம்னா அந்த கூட்டத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருந்துட்டு வந்துடலாம், பெண்கள் இந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு பாதுகாப்பாக வந்துடலாம் அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க. விஜய் வந்து நாம் எவ்வளோ பெரிய உயரிய கட்சி, நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு அரசியல் வாய்ந்தவர்கள்னு விஜய் நமக்கு காட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு. அதுதான் இப்பயும் நடக்குது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்கல்ல. ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் வந்து சிறந்த அரசியல்வாதி, யார் சிறந்த ஒரு அரசியலை இந்த மண்ணில் செய்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே தெரிய வருது. இப்போ பாருங்க, நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு கூட வந்து விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை, ஏன்னா அவங்கள வந்து அரசியல்வாதிகளையும் சொல்ல முடியாது, தன்னுடைய தொண்டர்களையும் சொல்ல முடியாது, நண்பா நண்பீஸ் அப்படின்னா வந்து அவங்க திரை அந்த ரசிப்புத்தன்மை தான். இன்னைக்கு கூட பேசுறாரு, எங்கேயாவது அரசியல் பேசியிருக்காரா நீங்க சொல்லுங்க, அப்படி ஏதாவது அரசியல் பேசியிருக்காரா? ஆனா அதை விட்டுட்டு தற்பெருமை, தற்புகழ்ச்சி, நம்மளை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது, நமக்கு எதிரி யாரு, எதிரி சரிதான், அந்த எதிரி எதற்காக உனக்கு எதிரி, என்னைக்காவது அரசியலா சொல்லியிருக்காரா? என்னைக்காவது பேசியிருக்காரா? அதை விட்டுட்டு என்னெல்லாம் பேசுனா அவன் கத்துவானோ ஆர்ப்பரிப்பானோ அதை மட்டும்தான். எந்த கூட்டத்திலையாவது அரசியல் சார்ந்த கொள்கை, அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு, இந்த மண்ணில் எந்த கேடுகட்ட அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதை நான் வந்தால் இப்படி சீர் செய்வேன், என்னைக்காவது பேசுறாரா? அப்ப இதையெல்லாம் பார்க்கிற ஒரு கூட்டம், அதை ஆய்ந்து அறிவார்ந்து அந்த அரசியல் படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி இந்த 15 ஆண்டுகள் இந்த மண்ணில் இல்லைன்னு வைங்களேன், பீகாரை போல மாறி இருக்கும். இப்போ இன்னும் சொல்ல போறோம், நம்ம பீகாரை கூட சொல்ல முடியாது, அவன் கூட திருந்திட்டான், அவன் கூட திருந்தி சரியா இருக்கான். நீங்க அந்த கூட்டத்தை கவனிச்சாலே தெரியும், இவர்களிடத்துல ஆட்சியை கொடுத்தா எவ்வளவு அற்புதமா இருப்பான், இவனிடத்துல ஆட்சி நிர்வாகம் இவன் பண்ணானா எப்படி இருக்குங்கிறத ரெண்டு கூட்டத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. இங்கிட்டு திமுகவுடைய கூட்டத்தையும் பார்த்துக்கோங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டத்தையும் பாருங்க,
இந்த பிள்ளைகள் எப்படி உட்காந்து நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த மாநாட்டை நடத்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்கிட்டு திமுகவுடைய கூட்டமா உட்காந்து ரவுண்டா உட்காந்து சீட்டு கட்டு போட்டு விளையாடுவான். எல்லா நாற்காலியிலையும் அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வைக்கணும். அந்த ஸ்நாக்ஸ் எதுக்கு பயன்படுங்கிறத அந்த மாநாடை ஒட்டி அப்படியே வெளியிலையோ இல்லை பல நேரங்களில் உள்ளே கூட அவை குடிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்கிட்டு தமிழக வெற்றி கழகமா சொல்லவே வேண்டாம். எவ்வளவு பெரிய ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிடுவேன், நான் இந்த நாட்டை ஆண்டுருவேன், ஆளுவ தம்பி, எப்படி ஆளுவேன்னு சொல்லு. நீ ஆளுவ சரி, எப்படி ஆளுவேன்? நான் வந்தால் இப்படி ஆளுவேன். எங்க அண்ணன் சொல்றாருல்ல, தற்சார்பு பொருளாதாரம், அதை எப்படி செய்வேன்? இலவச கல்வி, இலவச மருத்துவம், கல்வியா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம், அதை நான் எப்படி மேம்படுத்துவேன்? என்ன அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், முதலமைச்சருடைய பிள்ளைகளாக இருந்தாலுமே பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில தான் படிக்கும். அதே போலதான் அரசு மருத்துவமனையில தான் போய் சிகிச்சை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இடைநீக்கம்லாம் கிடையாது, பணி நீக்கம். யாரு? உயர் அதிகாரிகளுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரிதான். அப்ப எந்த அளவிற்கு அந்த மருத்துவமும் கல்வியும் தன்னால மேம்படும். இப்படி பேசுறாருல, அந்த மாதிரி என்னைக்காவது இந்த அரசியல் நிர்வாகம் சார்ந்து நான் வந்தால் இதையெல்லாம் இப்படி மாற்றி அமைப்பேன், இதெல்லாம் இப்படி கேடுகட்டு இருக்குன்னு என்னைக்காவது சொல்ல முடியுதா? இப்ப விஜய் நடந்து வர்றாரு, ரேம்ப் வாக் வர்றாரு அப்படின்னா பார்த்துட்டு பாதி பேர் வெளியேறிட்டாங்க. ஆனால் இங்க எந்த கூட்டமாவது அந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகும் அந்த இடத்தை விட்டு நகண்டுச்சான்னு பாத்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட சரார் எந்திரிச்சு அப்படியே வெளியே போயிட்டாங்க பாதியில, நீங்க பாத்தீங்களா? கூட்டம் முடிந்த பிறகும் அதுல எவ்வளவு பேர் அப்படியே இருந்துட்டு மெதுவாக ரொம்ப பொறுமையாக அதை கடந்து சென்றார்கள் அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க. திருச்சியில உள்ள காவல்துறையினர் எவ்வளவு அருமையா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க தம்பி, நாங்க இப்படி பார்த்ததே இல்லை. அவங்களே எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட எல்லாம், நம்ம பிள்ளைகிட்ட எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? தம்பி இருங்க, தம்பி சாருன்னு சொல்லல, டே இங்க வாடா போடான்னு பேசல, தம்பி இருங்க, இந்த 10 வண்டி போயிட்டு அடுத்து நீங்க போங்க. நம்ம பிள்ளைகளும் அப்படியே கேட்டான், காவல்துறை சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டான். இந்த மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எங்கேயுமே வந்து பார்க்க முடியாதுங்கிறத அந்த காவல்துறை உணர்வு. இன்னும் நிறைய காவல்துறையினர் நாற்காலிகளை போட்டு அமர்ந்து அவர்களும் வந்து பொறுமையாக இருந்து அந்த கூட்டத்தை வந்து கவனிச்சாங்க. அப்படின்னா இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி மாநாட்டு கூட்டம் எங்கேயா இருந்திருக்குமா? பாலூட்டும் தாய்மார்களுக்காக அறை, முதியோர்களுக்காக அறை, சிறு குழந்தைகளுக்கான அறை, கூட்ட அமர்வுக்கு 2 பக்கமும் அவசர ஊர்திகள் செல்ற மாதிரியான வழி, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினதும் இல்லாம யார் ஒருத்தருக்கும் தான் குடிக்க தண்ணி இல்லை, தாகத்தோடு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஒருத்தர் கூட நான் தாகமா இருந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கையாக திட்டமிடுதலோடு எங்கெந்த இடத்துல எல்லாம் தண்ணி இருக்கணும், எங்க எப்படி தண்ணியை கொண்டு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு கூட்டம். இந்த மாதிரி திட்டமிடலன்னு வைங்களேன், இது வந்து வெற்றி அடைஞ்சிருக்காது. அது முன்கூட்டியே என்னென்ன மாதிரியான சிக்கலை வரக்கூடியவர்கள் சந்திப்பார்கள், அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் இருந்திராமல் அவர்களை எப்படி வழி நடத்துவது, அவர்களுக்கு வேண்டியதை எப்படி கொடுப்பது, அவர்கள் எப்படி வெளியேறுவார்கள், எப்படி உள்ளே வருவார்கள், வாகனங்களை எல்லாம் எப்படி நிறுத்தணும், வரிசையாக நிறுத்தினான். குண்டக மண்டக போய் அங்கிட்டு இங்கிட்டு நிப்பாட்டினதெல்லாம் இல்லை, வரிசையாக எல்லாரும் எந்த வண்டியுமே அந்த போக்குவரத்துல போகும்போது வேணா வந்து போக்குவரத்து நெரிசல்ல மெதுவாக போயிருப்பாங்களே தவிர வண்டியை எடுப்பதற்கோ வண்டியை கொண்டு நிறுத்துவதற்கோ எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு அப்படி வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய திட்டமிடுதலோடு செய்யக்கூடிய, அப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனால் இதை நீங்கள் எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, ஒரு மாநாடையே இப்படி திறம்பட நடத்தக்கூடிய இந்த பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றால் எந்த அளவிற்கு நிர்வாகம் செய்வார்கள் என்ற ஒரு புரிதல் தான் அந்த இடத்துல வரணும். ஒரு வெகு நாட்களாக பேசாத நண்பர்கள்லாம் கூட அழைச்சி இந்த மாநாடுடைய சிறப்பை நேற்றுலேருந்து பேசுகிறாங்க. உறவினர்கள் அழைத்து இந்த மாநாடை குறித்து பேசுகிறாங்க. நல்லா இருந்துச்சு தம்பி, சிறப்பாக பண்ணியிருந்தீங்க, இப்படிலாம் நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்கணும் தான் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், அப்படி நாங்கள் எப்படியெல்லாம் ஒரு கட்சி இருக்கணும்னு நாங்கள் நினச்சோமோ அந்த மாதிரி அந்த மாநாடும் அதில் பேசின அண்ணன் சீமானும் அவ்வளவு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறத எல்லா பேரும் எல்லா தரப்பு மக்களும் அதில் பதிவிட்டாங்க. இது போன்ற ஒரு அரசியல், இது போன்ற ஒரு மாநாடு, இது எதற்கு எடுத்துக்காட்டு என்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்கான ஒரு மாநாடு. மொத்தத்தில் இது ஒரு மக்கள் இராணுவ மாநாடு. ஒரு இராணுவத்திற்கு எப்படி ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்குமோ அத்தனையும் கடைபிடித்த ஒரு மாநாடாக, வெற்றிகரமான மாநாடாக, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடாக இது நடந்து முடிந்தது. அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.